ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த சைனீஸ் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் அப்போ நான் அன்னைக்கு நினச்ச மாதிரி தான்டி இவங்களுக்குள்ள ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே பேசிட்டு இருக்க. இவனை பார்க்க ஒரு பையன் வந்திருக்கான் பாரு. என்னது, என்ன பக்கத்துக்கு ஒரு பையனா? அதுவும் இந்த டைம்லயா? யாரு இருப்பா அப்படி சொல்லிட்டு இங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்க. டே எதுக்கடா இவ்வளவு கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி இவரு வந்துட்டு ஃப்ரெண்டை பாத்துட்டு இருப்பாரு. ஹே தடம் மாறவே இல்லைல்ல, அது அப்படியே இருக்குல்ல? ஆமா, மாறவே இல்லை. ஓ, இந்த போட்டோ கூட வச்சிருக்கல. ஓ, இதுதானே அந்த பியானோ கிட்ட எடுத்தது. ஆமா ஆமா. ஆனா அப்ப ரெண்டு பேரும் நீங்க லவ்வர்ஸா இருந்தீங்க, இப்ப ரெண்டு பேரும் எக்ஸைட்டிங்கா. அதுதான் இங்க இருக்க ஒரே வித்தியாசம். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இங்க நம்ம ஜூ வந்து ஒரு காலை போட்டு மிதிக்க, ஏன்டா அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க டேபிள்ல இருந்து ஸ்பூன்லாம் கீழே விழுந்துருமா. ஸோ ஒரு எடுக்கிறதுக்காக கீழே குனிவாரு. அப்படியே வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். யோசிச்சு பார்ப்பாரு. அந்த பழைய டைம்ல என்ன இருக்குன்னா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதாவது ஜூ இருக்கான்ல அப்படி சொல்லும் போது அப்பயும் வந்து எட்டி விட்டுருப்பாரு. அப்பயே ஸ்பூன்லாம் கீழே விழுந்திருக்கும். அது எடுக்கிறதுக்கு இவர் குனிய, அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி கையை கொத்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு சரி சரி, அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் விடுங்க. இப்போல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் கொலீக்ஸா இருக்கீங்களே, அது நான் கொலீக்ஸா இருக்கிறது மட்டும் இங்க இருக்கேன்னா அப்போ வேஸ்ட் தான். ஆ அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இங்க அவர் சொல்றதுக்கு அவளுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். மேபி அவ வேற ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றாளோ என்னவோ. சரி, நீங்க வந்துட்டு அங்க ஒருத்தரை தவிக்க விட்டுட்ட போல இருக்கே, உன்னோட ஃபியான்சி இன்விடேஷன்ல எங்களுக்கு வந்துருச்சேம்மா. அது கரெக்டு தான். நான் என்னமோ இந்த டெசிஷன் ரொம்ப ஃபாஸ்டா எடுத்த மாதிரி தோணுது. ஏன்னா நான் இப்பதான் ரெக்ரெட் பண்றேன். அவர் என்னமோ என்னோட மிஸ்டர் ரைட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. அது கேட்டுனே நம்ம மேக்ஸ் டீச்சர் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும். ஆனாலும் அது ஃபேஸ்ல பெருசா காமிச்சிக்காம அப்படியே சைலண்டா இருந்துருவாங்க. டே நீ எதுக்குடா இங்க வந்த? அதுவா, இந்த 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 ஹெல்மெட் வச்சுக்கோ, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், கியூட்டா இருக்குல்ல. சரி, எதுக்கு? அது நம்ம ரெண்டு பேரும் வந்து வண்டி ரைடு போலாம். ஆனா எதுக்கு? அது அது எதுக்குன்னா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவன் ஹெல்மெட் போட்டுருவான். அப்பதான் அவனுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு தைரியம் வந்த மாதிரி அவனை ஃபீல் பண்ணிட்டு, அது அது எதுக்குன்னா ஸ்கூல்ல இருக்க பசங்களாம் சொல்றாங்கல்ல, அதாவது நம்ம ரெண்டு பேருக்கும் ஏதோ ஓடிட்டு இருக்கு, நான் வந்து உன்னை லவ் பண்றேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் அது உண்மை இல்லை, உண்மையா இருந்தாலும் உனக்கு எனக்கு, அதாவது உனக்கு என் மேல பெருசா ஃபீலிங்ஸ் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு வளரிட்டு இருப்பான். அதெல்லாம் கேட்டுட்டவ அவனோட ஹெல்மெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு, இங்க பாரு, நீ என்னோட மிஸ்டர் ரைட் கிடையாது. ஸோ இங்க வந்து ஒருத்தங்க மிஸ்டர் ரைட் தேட, இங்க இன்னொருத்தங்க வந்துட்டு மிஸ்டர் ரைட் நீ கிடையாதுன்றத சொல்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் போகுதுன்றத பார்க்கலாம். அவன் இவ்வளவு கியூட்டா ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு இங்க மனசே இருக்காது. நம்ம ஹானோட மனசுலாம் நொறுங்கிட்டு இருக்கோம். எல்லோ கலர் மார்க்கர் குட்ரி. நீ குட்ரி. ரெண்டு பேருக்கு என்னடி ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்கு வாழவே பிடிக்கல. எனக்கும் தாண்டி, இது குடிச்சு செத்துடலாமா? அப்பதான் வந்து அவளுக்கு ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வந்தாருன்னு காமிப்பாங்க. அதாவது எங்களுக்கு எங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியணும். அதாவது எங்களோட ஃபியூச்சர் பாய் ஃப்ரெண்ட், அதாவது ஃபியூச்சர் மிஸ்டர் ரைட் யாருன்னு தெரியணும். அதே நம்ம இப்பவே பார்த்து சொல்லிடலாம், அதுல என்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு அவர் ஏதோ மந்திரம் எல்லாம் போட்டுட்டு, உன்னோட ஃபியூச்சர் ரைட்டு, அதாவது உன்னோட மிஸ்டர் ரைட் யாருன்னா தொணன்னு பேசிட்டே இருப்பாமா. அதுவும் வாய் திறந்தா பொய் மட்டும்தான் வரும். அவனை நீ எப்படி ஃபர்ஸ்ட் பாப்பன்னா ஃபர்ஸ்ட் கிஸ் மூலமா தான். என்ன சொல்றீங்க, இவ்வளவு கேவலமா இருப்பானா? என்னம்மா பண்றது? அப்புறம் உனக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு அவன் ரொம்ப வீக்கானவமா. சொல்ல போனா அவன் சின்ன வயசுலயே இறந்துருவான். சின்ன வயசுல இறந்துருவானா? அப்போ நான் குழந்தைலாம் வந்து லேட்டரா தான் வேணும்னு சொல்லியிருந்தேனே, அது உன் கையில தான் இருக்கு. ஆனா அவன் சின்ன வயசுல செத்துருவான். என்ன சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு இங்க ரெண்டு பேரும் அப்படி சோகமா இருப்பாங்க. ஏண்டி இதெல்லாம் நம்புறீங்களா என்ன? ஆமா நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பாப்பா. அப்ப அது வந்துட்டு போவ ஒரு பையன் வந்து அப்படி இடிக்கிற மாதிரி வந்திருப்பான். அது வந்து கிஸ் மாதிரி ஆயிட்டு இருக்கும். அவன் வந்து ஜாலி அங்கிருந்து ஓடிடுவான். இவனா, ஆமா இவன் தொடர்ந்து பேசுவான், பொய் சொல்லுவான், வாய் திறந்த பொய் மட்டும்தான் வரும். கடவுளே, அதே மாதிரி கிஸ்ஸும் நடந்துருச்சு. அம்மா எனக்கு காப்பாத்துங்க. என்னடி? இதான் உனக்கு வந்து லெட்டர் வந்திருக்கு. என்ன லெட்டர் இது? அதாவது ஸ்கூல் செக்ரட்டரியான நான் வந்து உன்னை லவ் பண்றேன். என்னது அப்படி சொல்லி பார்த்தா அந்த பையன் வந்துட்டு ஸ்டேஜில் நின்றுருப்பானா,
அடிச்ச காத்துல அவனோட விக்கு பறந்துரும். ஸோ சொட்ட மண்டை வெளியே தெரியுமா? ஐயோ! உடம்பு சரியில்லாதவன் சீக்கிரம் செத்துருவான். கடவுளே, என்னோட விதியில மட்டும் ஏன் இப்படி எழுதியிருக்கு? ஏன் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க? உனக்கு அவரை பத்தி தெரியாதுடி. அவர் வந்து எல்லாத்தையும் கரெக்டா கணிச்சு சொல்றவர் தெரியுமா? அதுவும் வந்துட்டு ஃபியூச்சர் பார்ட்னர் மிஸ்டர் ரைட்லாம் வரும்போது பர்ஃபெக்டா சொல்றவரு. ஆனா என் லைஃப்ல மட்டும் இப்படி ஆயிடுச்சு. உன் லைஃப் மட்டும் இல்லடி, என் லைஃப்ல இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இங்க 2 பேரும் கவலைப்பட்டு இருப்பாளுங்க. நம்ம மியா வந்து இதெல்லாம் எதுவுமே நம்புற மாதிரியே இருக்காது. அப்புறம் என்ன ஸ்கூல் ஃபுல்லா இது வந்து காட்டு தீ மாதிரி அப்படியே பரவிடுச்சு. எல்லாருமே அதை பத்தி பேசிட்டு இருக்க. என்னை விட்டுருங்கடி, என்னை விட்டுருங்க, நான் வரல, நான் வரல. அது இல்லை, நீ வந்துதான் ஆகணும். இங்க பாரு, எனக்கு தேவையே இல்லை, இதுல நான் வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல நீ எப்படி தப்பிச்சு போலாம், வா வா அப்படி சொல்லிட்டு நம்ம லீஜியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவளை இழுத்துட்டு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இல்ல இல்ல, நான் வரல, நான் வரல, இங்க பாருங்க, என்னை விட்டுங்க. ஏன்டி இப்படி பண்ற? நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம். அதெல்லாம் இல்ல, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்ல, நான் வரல, நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவா. இவ இருக்கா, சரி நம்ம 2 பேர் போலவா அப்படி சொல்லிட்டு 2 பேர் போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் அங்க ஒரு மந்திரம் சொல்லிட்டு தான் போகணும். அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் இவ உள்ள தள்ள, நான் தான் ஃபர்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் உள்ள போயிடுவான். உள்ள போயிட்டு அங்க பார்த்தா வந்து அவர் எல்லாரு கூடயும் போட்டோ எடுத்து வச்சிருப்பாரு. அமெரிக்கா பிரசிடென்ட்ல இருந்து சைனா பிரசிடென்ட் வரைக்கும் ஒரே போட்டோவா இருக்க. பெரிய ஆளதான் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, எதுக்குப்பா தம்பி வந்த? அது அது என்னோட மிஸ்டர் ரைட், அதாவது என்னோட ஃபியூச்சர் பார்ட்னர் யாருன்னு தெரியறதுக்கு வந்தேன். தெரியணுமா? இங்க வா, இங்க வா, உத்துப்பார் உத்துப்பார், தெரியுதா தெரியுதா? அது தெரியலையே. நல்லா பாரு, நல்லா பாரு, உன் பக்கத்துலதான் இருக்கா. இதான் அவளை பார்க்க மிஸ் பண்ற. ஏன்னா அவ கண்ணு பக்கத்துல நிறைய விரிங்கிள்ஸ் இருக்கும், அதாவது நிறைய சுருக்கம் இருக்கும். அவ கண்ணு மேலேயும் நிறைய சுருக்கம் இருக்கும். ஸோ அவ தான் உன்னோட ஃபியூச்சர் பார்ட்னர். அப்படியா? ஆமா அப்படி சொல்லி அனுப்பியிருப்பாரு. ஸோ அதனால இவனும் வெளியே வந்தவன், இவன் காட்டுல இருக்கா, கண்ணு காமி அப்படி சொல்லி பார்ப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சொல்றாரு, போய் போய் அதெல்லாம் நம்பாத. அது எப்படி, நான் உள்ள போய் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படி சொல்லிட்டு இவ்வளவு உள்ள போவா. அப்படி ஒரு அதிர்ச்சியிலேயே வெளியே வந்தவன் எல்லாரையுமே பார்த்துட்டு இருப்பா. எல்லாருமே வந்துட்டு காசு காசு காசுன்னு காசை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் என்ன பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு, இன்னொன்னு என்ன, நான் வந்து காசு கம்மியா வந்து பண்ணு வைக்க, எல்லாரும் எங்கிட்ட வாங்கிக்கோங்க. ஏன்யா காசு கூட இல்லாம எதுக்கு இடையில கல்யாணம் பண்ண அப்படி சொல்லிட்டு இங்க கப்பல் வேற சண்டை போட்டு போவாங்களா. இன்னும் அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் காசு காசுன்னு இருக்காங்க அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த உலகத்துல எல்லாருமே வந்து சூழ்நிலையில காசு காசு காசுன்னு இருப்பாங்க. அப்போ உன்னோட மிஸ்டர் ரைட், அவர்கிட்ட நிறைய காசு இருக்கும். அவர் வந்து நீ நினைக்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. அவர் தான் உன்னோட மிஸ்டர் ரைட். அவர் அங்க சொல்லி முடிக்க, இவ ஆப்போசிட்ல ஒருத்தர் பண்ணு வித்துட்டு இருந்தாரு இல்லைங்களா, அவர் கடையில பாக்குறதுக்கு நம்ம ஜோ கிட்ட வந்து நிறைய காசு இருக்கும். ஜோ வந்துட்டு காசு கொடுத்துட்டு பண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி பண்ண வாங்கி, இது உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்பான். அப்போ அவர் சொன்னதெல்லாம் சிங்காவ, என்னது இவன் தான் என்னோட மிஸ்டர் ரைட் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஷாக்கா பார்த்துட்டு இருப்பா. நீங்களாம் பாத்தீங்களா அவங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பசங்களாம் வந்துட்டு இப்போ வந்து அந்த மிஸ்டர் ரைட்டை கண்டுபிடிக்க போறேன், ஃபியூச்சர் பார்ட்னரை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு அதுல எல்லாரும் பிஸியா இருக்காங்க. உங்களுக்கு யாருக்கா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சரி, இதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறது. அது இல்ல, அது நம்ம ஸ்கூல்ல 2 பொண்ணுங்க வச்சுட்டு போயிட்டு கேட்டுட்டு அப்புறம் அவங்களோட ஃபியூச்சர் பார்ட்னர் வேற கண்டுபிடிச்சது வேற பேசிட்டு இருந்தாளுங்க. அதான் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க எங்க இங்கிலீஷ் டீச்சர். இது லீஜியா போனாலா அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேக்ஸ் டீச்சர் கேட்க, ஈஸியா போனாலே தெரியல. ஆனா உனக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு லிங்டாங்கோட தங்கச்சி மேல ரொம்ப பாசம் இருக்கு போல இருக்கு. அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல அப்படி சொல்லி சமாளிச்சிட்டு இருப்பாரு. என்னடி, உனக்கு வந்துட்டு உன்னோட ஃபியூச்சர் பார்ட்னர் தெரிஞ்சிச்சா? அதெல்லாம் தெரிஞ்சிச்சுதான். சரி, நீ உன் அண்ணனோட நம்பர் கூட. எதுக்கு? அதுவா, அது எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்களுக்கு காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணணுமா, அதுக்காக. ஓ, சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு இவளும் கொடுத்துட்டு இருப்பா. ஆனா அவளுக்கு ஏதோ சந்தேகமா தான் இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இவன் வந்துட்டு கண்ணாடியில போட்டு உட்காந்துருக்க. இருடியாச்சு. அதான் அம்மா போய் சர்ஜரி சொன்னால, கண்ணில் சின்ன சர்ஜரிடா, அதனாலதான். சரி பார்த்து ரெடி அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இவன் போட்டோ வந்து குரூப்ல லீக் ஆயிருக்கும். டே ஜோ, உனக்கு இருக்குடா, டிங் டிங், இதை வச்சுதான் நீ வந்து பண்ணிட்டு இருக்க, என்னடி காம்டே சர்ஜரி பண்ணிருக்க அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. டிங் டிங், இதுக்குதான் வந்து என்ன நம்பர் கேட்டியா? சரி சரி, விருடி விருடி, எல்லாம் இவதான் சொல்லணும். டே ஜோ, உன்னை எதுக்குடா இப்ப போட்டோ எடுத்த, அது என்னோட பெர்மிஷன் இல்லாம? ஆமா, அவ பெர்மிஷன் இல்லாம எதுக்குடா நீ போட்டோ எடுத்த? அது வந்து அவங்க அம்மாவை பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, அப்புறம் உன் அண்ணனும் பெர்மிஷன் கொடுத்துட்டான். என் அண்ணனா அவனுக்கு இருக்கு. சரி சரி, நீ யார் சொல்லிடு இது மாதிரிலாம் பண்ண? அதுதான் அந்த மிஸ்டர் ரைட் கண்டுபிடிக்கிற ஆள் தான் சொன்னாரு, இந்த மாதிரி எனக்கு கண்ணில் வந்துட்டு கொஞ்சம் சுருக்கம் வர மாதிரி நான் பண்ணேன்னா என்னோட மிஸ்டர் ரைட் நான் உடனே பார்ப்பேன்னு சொல்லிட்டு, அதனால தான் இப்படி பண்ணேன். எது, அதனால பண்ண அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க. இவனுக்கு அப்படியே வந்து ஸ்ட்ரைக் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா அவனோட மிஸ்டர் ரைட் வந்துட்டு இப்படிதானே சொல்லியிருப்பான். அதனால இவளா இருக்குமோ அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு சந்தேகம் இங்க இருக்கதான் செய்யும். சரி, நான் என்ன கூட்டிட்டு போடி.
ஆ கூட்டிட்டு போடுமா? வேணாண்டி அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நானே பாரு தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் விடு. இப்ப நம்ம அங்க போறோம். ஏன் இப்படி அவன் பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு கேக்குறோம். நீ இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? உன்னோட ஃபியூச்சர் பண்ண தெரிஞ்சுக்க வந்திருக்கியா இல்ல என்னோட இடத்த உடைக்கிற மாதிரி வந்திருக்கியா? என்னோட ஃபியூச்சர் பண்ண தெரிஞ்சுக்க வரல. கண்டிப்பா உன்னோட இடத்த உடைக்க தானே வந்திருக்கேன். அது கூட ஒரு நிமிஷம். நீ இங்க இருந்து ஒரு 100 ஸ்டெப் நடந்து போய் அப்படியே ஒரு ரைட் ஒரு 30 ஸ்டெப்பு, அப்படியே ஒரு லெஃப்ட் ஒரு 15 ஸ்டெப்பு, திரும்பி ஒரு ரைட் ஒரு 30 ஸ்டெப்பு வச்சேன்னு வச்சுக்கோ. அங்கதான் உன்னோட ஃபியூச்சர் பார்ட்னர், அதாவது உன்னோட மிஸ்டர் ரைட்டை நீ பாப்ப. இங்க பாரு, அதெல்லாம் நான் நம்பல. மரியாதையா இந்த இடத்த நீ காலி பண்ணிட்டு போயிடுற. இல்லைன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு இந்த இடம் உனக்கு கண்டிப்பா இருக்காது. அப்படி சொல்லிட்டு இவ பாட்டு நடந்து போயிட்டு இருப்பா. நடந்து போகும்போது அப்படி எண்ணிட்டு தான் போவாங்க மேடம். 1 2 32 48 15 20 30. ஃபியூச்சர் ரேட் ஃபஸ்ட்டு காலையில் வேலையாக அவனோட கடையை எடுத்து மூடுறது தான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பூனை வருமா, ரொம்ப க்யூட்டாக இருக்க, வா 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 அப்படி சொல்லி தூக்கி வச்சு கொஞ்சிட்டு கிடப்பா. அப்போ அங்கே வந்து யாரோ போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை வந்து அவள் பெருசாக நோட் பண்ணியிருக்க மாட்டா. ஸோ அவர் தான் இவளோட ஃபியூச்சர் ரைட்டாக இருப்பார். அது தெரியாத இவ வந்துட்டு அந்த ஆளுக்கு இருக்கு, நாளைக்கு ஃபஸ்ட்டு வேலை அவன் கடையை எடுத்து மூடுறதான். ஒரு நிமிஷம், மேபி இந்த பூனை தான் உன்னோட ஃபியூச்சர் ரேட்டாக இருக்கலாம்ல? ஆமாடி, இந்த பூனை தான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம்ல. ஏன்னா அவர் போய் சொல்ல மாட்டாரு. அப்படி சொல்ற? மேபி இது இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து இது பேர் லென் அப்படி சொல்லி தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருப்பா. அப்புறம் இங்க அவர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க, அவருக்கு வந்துட்டு ஒரே இருமலா வந்துட்டு இருக்கும். யாருக்கிட்டே பூனை இருக்கா, யாராவது கிளாஸ்க்கு பூனை ஏதாவது எடுத்துட்டு வந்தீங்களா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இவன் வந்து அந்த கஷ்டத்துல பார்த்துட்டு எல்லாமே நல்லதான் அமையுது அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருப்பா. அப்புறம் எங்க பிடி பீரியட்லாம் முடிச்சுட்டு வர, என்ன எங்க பூனையை காணோம். லின் லின் எங்க இருக்க? லின் எங்க இருக்க? நீ இது தேடிட்டு இருக்கியா? அழகா இருக்குல்ல. குட்ரா. அதுக்கு நான் வந்துட்டு ஷின்னு பேர் வச்சிருக்கேன். என் ஷின்னை பத்திரமா பார்த்துக்கோ. குடு அப்படி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து வாங்கிட்டு போயிடுவா. இவன் வந்து அவன் என்ன பண்ணாலும் வந்து சிரிச்சுட்டே தான் இருக்கான். இந்த பூனையை வீட்டுக்கு எடுத்துட்டு போனா, உன்ன மாதிரி ஒரு நாயை வளர்க்கறதுக்கு என்னால முடியல, இதுல பூனையை வர தூக்கிட்டு வரா, மரியாதை எடுத்துட்டு போயிடாத, இந்த வீட்டுக்குள்ள வந்து வரவே கூடாது அப்படி சொல்லி அவங்க அம்மா வந்து பூனையோட அவளை துரத்திடுவாங்க. அப்புறம் என்ன இருக்கிறதுக்கு இருக்க அவ அண்ணன் வீடு, அவன் அங்க போயிடுறா. அங்க வந்து பூனை வந்து குளிப்பாட்டி அதுக்கு வந்து ஹேர் ட்ரைல பண்ணிட்டு இருப்பா. அப்ப எங்க மேக்ஸ் டீச்சர் வந்து இருமிட்டே வந்தவர், ஏமா பூனையெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருக்க? அது எங்க கூட தான் இருக்கும். என்னது உங்க கூட தான் இருக்குமா? அதை கொண்டு போய் டெரஸ்ல போடுமா அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவாரு. அவருக்கு சுத்தமா முடியல. இவெல்லாம் வந்துட்டு அவன் பேச்சுல கேட்காத சரியா, இது ஒன்றும் அவன் வீடு கிடையாது, இது என்னோட அண்ணன் வீடு. ஸோ என் பேச்சு கேட்கணும், அப்புறம் என் அண்ணன் பேச்சு கேளு. நான் எல்லாத்தையும் போய் அண்ணன் பேச்சு மட்டும் கேட்டா போதும், அவன் பேச்சுல கேட்காத அப்படி சொல்லிட்டு அந்த பூனையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் இங்க அவர் வந்துட்டு தூங்கிட்டு இருப்பாரா. அப்படி எழுந்து பார்த்தா அந்த பூனை அவர் பக்கத்துல இருக்கும். அவ்வளவுதான், அவருக்கு வந்து அலர்ஜி ரொம்ப அதிகமாயிடும். அப்படியே இரும்பிட்டே இருப்பாரு. அப்படியே வந்துட்டு அவளுக்கு கால் வருமா, எங்க போயிருக்க, உனக்கு வந்துட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு தெரியாதா அப்படின்னு அங்க வந்துட்டு இங்கிலீஷ் டீச்சர் கேட்டுட்டு இருக்க. ஆம்புலன்ஸை கூப்பிடு அப்படி சொல்லிட்டு இவர் அப்படியே மயங்கி விழுந்துருவாரு. இங்க இவ வந்து போயிட்டு இருக்க, இதுவும் வேலை தானா, உன்னோட ஃபியூச்சர் பண்ண தெரிஞ்சுக்கிட்ட போல இருக்கு. நீ இப்ப சொல்லு, அவன் யாருன்னு சொல்லு, அவனை கொண்டுட்டு நான் உன்னோட ஃபியூச்சர் பார்ட்னர். என்னடா இவன் லூசா இருப்பானா அப்படின்ற மாதிரி இவ பாத்துட்டு இருப்பா. அப்ப இவங்க அண்ணங்க இருந்து கால் வேற வரும், எலிஜியா எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்துட்டு வீட்டுக்கு பூனை எல்லாம் கொண்டு போயிருப்ப, என் ஃப்ரெண்டு ஜூக்கு வந்துட்டு அந்த பூனை ஆகவே ஆகாது தெரியுமா, தெரியாது அவனுக்கு, அவனுக்கு ஃபுல் அலர்ஜி பூனை, அதனால இப்ப அவனை வந்து ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம், என்னது அச்சோ அவ்வளோ பெருசாகிடுச்சா, நான் இவ்வளோ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணலையே அப்படின்ற மாதிரி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருப்பா. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க கைஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறு எபிசோட். அது வென்ஸ்டே டியூட்.